இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, VLOOKUP ஃபார்முலா. VLOOKUP ஃபார்முலா வச்சு எப்படி மல்டிபிள் மார்க் ஷீட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு வந்து இங்க வந்து ஓவராலா டேபிளுக்குள்ள நெறைய பேர் இருக்கு. அது வந்து எனக்கு வந்து இண்டிவிஜுவலா அவங்க தமிழ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்ல எவ்வளோ எடுத்துருக்காங்க, மேத்ஸ்ல, சயின்ஸ்ல, சோசியல் சயின்ஸ்ல இந்த மாரி. இவங்க தனித்தனியா ஒவ்வொருத்தருடைய லிஸ்ட்டையும் பார்க்கணும். அப்படின்றதுக்காக நம்ம வந்து VLOOKUP இப்போ யூஸ் பண்ண போறோம். நான் பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க் ஷீட்டுடைய டெமோ. அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க் ஷீட் மாரி நான் கிரியேட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி இத பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க பே ஸ்லிப்பு, இன்னும் நெறைய விதமான பில்லு, ஸ்லிப்பு இந்த மாரி விஷயங்கள நீங்க கிரியேட் பண்ணி கத்துக்கலாம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த VLOOKUP வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலான்னே சொல்லலாம். எக்ஸெல்ல. இது வந்து நெறைய விதமான பிளேஸ்ல அதிகமா யூஸ் ஆகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மார்க் ஷீட்ல அங்க வந்து ரெஜிஸ்டர் நம்பர் போட்டா, எனக்கு வந்து நேம் ஷோ ஆகணும். அவங்களுடைய டோட்டல் அதாவது எல்லா சப்ஜெக்ட் மார்க்கு பிளஸ் டோட்டலு ஆ டோட்டல் மார்க்கு. இந்த சப்ஜெக்ட்ல இதெல்லாம் இந்த இன்டர்னலு, தியரி, பிராக்டிகல் இத சேர்த்து எனக்கு டோட்டலா வரணும். அண்ட் பாஸ் ஆர் ஃபெயிலும் எனக்கு சேர்த்து வரணும். அத வந்து இப்ப எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் நம்பர் போட்டா எனக்கு வந்து இது வரணும். நேம் ஷோ ஆகணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், நேம் பக்கம் இருக்கு இல்லையா? VLOOKUP ஃபார்முலா டைப் பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ம் லுக்கப் வேல்யூ வந்து நான் எங்க சர்ச் பண்ண போறேன்? எனக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் போட்டா மொத்த இடமும் சேஞ்ச் ஆகணும். அதனால நான் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் பாக்ஸ வந்து கிளிக் பண்ண அதாவது ரெஜிஸ்டர் நம்பருக்கு பக்கம் இருக்கிற பாக்ஸ வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கமா குடுத்துக்கிறேன். இப்போ வந்து டேபிள் வரும். எனக்கு வந்து எந்த டேபிள்ல இருந்து இங்க ஷோ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கேயே இருக்கு டேட்டா. ட்ராக் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும்? நான் சர்ச் பண்ண போறது வந்து 2011 இந்த இடத்துல தான் நான் சர்ச் பண்ண போறேன். அதனால இந்த இடத்துல இருந்து நீங்க ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கமா குடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து எது தெரியணும்? எனக்கு 20, 11ன்னு போட்டா நந்தான்ற பேர் வந்து ஷோ ஆகணும். அதனால எனக்கு நந்தா வந்து 2 பார்த்தீங்கன்னா, இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, நம்பர் 9. எனக்கு வந்து 9 காலம் இருக்கு. எனக்கு வந்து இந்த 1, 2 காலம் போட்டா எனக்கு வந்து நேம் அங்க வரணும். அதாவது 1 சர்ச் பண்ணா எனக்கு 2 காட்டணும். அது அப்படின்றதுனால நான் வந்து நம்பர் 2 இங்க குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு கமா குடுத்தா எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச். அதாவது ஃபால்ஸ் குடுத்தா எனக்கு வந்து அக்யூரேட்டா அந்த வேல்யூ வேணும். இப்போ வந்து என்டர் குடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னென்ன உட்காந்துருச்சுங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், 20, 11 அப்படின்னு குடுத்து என்டர் குடுத்தா நந்தா உட்காந்துச்சு. அதே நான் 20, 18ன்னு குடுத்தா எனக்கு வந்து சந்தியான்னு வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, 20, 18 சந்தியா, சந்தியா. இங்க பார்த்தீங்கன்னா 20, 18 சந்தியா. ஓகேங்களா? இந்த மாரி தான் எல்லாத்தையும் நம்ப கிரியேட் பண்ண போறோம். இந்த ஃபார்முலாவ என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு, தியரின்னு இருக்கீங்க இல்லையா? இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க வந்து 2ன்னு இருக்கு இல்லையா? அத எடுத்துட்டு 3ன்னு குடுங்க. தமிழ் மார்க் ஆட் ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் கண்ட்ரோல் பிளஸ் வி இந்த 2ன்னு இருக்கிற இடத்த எடுத்துட்டு 4ன்னு குடுங்க. இங்கிலீஷ் மார்க் ஆட் ஆயிடுச்சுங்களா? கண்ட்ரோல் பிளஸ் வி 2ன்ற இடத்த எடுத்துட்டு 5ன்னு குடுங்க. மேத்ஸ் ஆட் ஆயிடுச்சுங்களா? கண்ட்ரோல் பிளஸ் வி 2ன்றத எடுத்துட்டு 6 குடுங்க. சயின்ஸ் மார்க் ஆட் ஆயிடுச்சுங்களா? கண்ட்ரோல் பிளஸ் வி 6 2ன்றத எடுத்துட்டு 7 குடுங்க. ஆட் ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்து டோட்டல். எனக்கு வந்து இங்க இருக்கிற டோட்டல் வந்து தெரியணும் அப்படின்றனால, இங்கேயே நான் குடுத்துக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த 2ன்றத எடுத்துட்டு 8 குடுங்க. டோட்டல் வந்துருச்சுங்களா? இப்போ வந்து இது வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டோட்டல் பார்த்தீங்கன்னா, இத கூட்டி எனக்கு இங்க வரணும். டோட்டல் வரணும் இங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டூ SUM ஓப்பன் பிராக்கெட் நம்பர் 1 காமா இத செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா குடுத்துக்கிறேன். இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா குடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்டர் அழுத்திக்கிறேன். எனக்கு வந்து 96ன்னு வந்துருச்சுங்களா? இத அப்படியே நான் என்ன பண்றேன், ட்ராக் பண்ணி உள்ள விட்டுர்றேன். எனக்கு வந்து டோட்டல் வரணும். 10 + 33 43. எனக்கு வந்து பாஸ் ஆர் ஃபெயில் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டூ
ஐஎஃப் ஓப்பன் பிராக்கெட் தியரியில் எனக்கு வந்து கிரேட்டர் தென் 35 இருந்தாவே எனக்கு பாஸ்ன்னு காட்டணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் 34 போட்டுக்கிட்டு கமா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் PASS பாஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் கமா கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபால்ஸ் வேல்யூ வந்து டபுள் கொட்டேஷன் FAIL ஃபெயில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் அடிச்சிடுறேன். எனக்கு வந்து ஃபெயில் வந்துடுச்சு. அதாவது தியரியில் கம்மியாக இருக்குது அதனால். ஓகேவா, பாஸ் ஆகிடுச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த VLOOKUP செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கிறேன், என்டர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து Ctrl+V அழுத்தி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த 8ன்னு இருக்கு இல்லையா, நம்பரை எடுத்துகிட்டு நம்பர் 9ன்னு கொடுத்து என்டர் அழுத்திக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபெயில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 11 அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா, நேமு சேஞ்ச் ஆகிருக்குங்களா, தமிழில் பாருங்கள் 50 50 ப்ளஸ் ஒரு 10 10 60 பாஸு. அது கிரேட்டர் தென் தியரியில் வந்து 50க்கு மேலே 35 இருந்தாவே பாஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது VLOOKUP வச்சு ஒரு ஸ்மால் மார்க் ஷீட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு 20 15 எனக்கு கொடுத்தா ஃபெயில்னு வருது பாருங்கள். இங்கே மாறிடுச்சுங்களா ஃபெயிலுன்ட்டு, பேர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 20 15 ஜெயா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்படி தான். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் 20 12ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு, டோட்டல் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். நம்ம இங்கே ஒன்று சேஞ்ச் பண்ணால் மொத்தமாக சேஞ்ச் ஆகும். இதுதான் VLOOKUP வச்சு ஒரு பில்லாக இருக்கட்டும், இல்லை பே ஸ்லிப்பாக இருக்கட்டும், இல்லை மார்க் ஷீட்டாக இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயத்த நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கற்றுக்கலாம்.